ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே முழங்கால் படிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே விண்ணப்பத்தை கத்தரி ஆண்டவரை கேட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே என் காரியம் எப்படி முடியும் என்று ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்த ஆண்டவரே அப்பா பிதாவே, நீ திருமண காரியங்களை பொறுப்பெடுப்பீராக. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுக்க முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தர் வேலையை கொடுக்க முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடுகளை கத்தர் ஆண்டவரே கட்டளிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வழக்கில் ஆண்டவரை கோர்ட்டு கேஸ் என்று போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த வழக்கை ஜெயமாக பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் ஏகப்பட்ட ஆண்டவரே பலவீனங்கள் வியாதிகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் கத்தர் இப்பொழுது குணமாக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லாத வீட்டிலே கத்தர் இப்பொழுது ரட்சிப்பை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கடனோடு தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கடன் பாரங்களை நீக்கி போடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை படிக்காமல் இருக்குதுன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து நன்றாக படிக்கத்தக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, என் பிள்ளை படித்தால் ஆண்டவரே அடுத்த காலேஜ் கிடைக்கணும், ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடைக்கணும் எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற ஆண்டவரே இடத்துல பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, அதோட தேவைகள் எல்லாம் ஆண்டவரே பீஸோட தேவையெல்லாம் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நடத்தி ஆண்டவரே தேவனுடைய கரம் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு பிடித்த கரம் ஆண்டவரே உம்முடைய வருகை வர வரைக்கும் பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான எல்லா பொறுப்புகளையும் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்க முடியாத சுபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, நாங்கள் கூட்டங்கள் முடிந்து போனாலும் ஆண்டவரே மறுபடியும் உலகத்துக்குள்ளே போகிறோம் ஆண்டவரே. எந்த சத்துருகளும் எந்த போராட்டம் எந்த ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்பாத படிக்க ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலெடுத்து ரத்தத்திலே மறைத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசட்டும் ராஜா ஆண்டவரே. பாவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுவித்து தருவீராக ஆண்டவரே. பிள்ளைகள் உமக்கு ஆண்டவரே ஆயத்தமாய் பிள்ளைகள் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் நேசர் ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடாதீங்க ராஜா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்ப்பீராக ஆண்டவரே. வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவரே தெய்வம் இன்றைக்கு பதில் தருவீராக ராஜா ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மடியிலே ஆண்டவரே நாங்கள் ஒரு செல்ல பிள்ளையாக இருக்க உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லாம் ஆண்டவரே இன்றோடும் ஆண்டவரே மாறி போனதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக ஆண்டவரே சதா காலம் நான் உன்னோட கூட இருக்கிறேன் சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் சமாதானமாய் கடந்து செல்ல உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். மீதியான எல்லா பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to the name of the Lord and Savior Jesus Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகம் அப்போஸ்தலர் 18 18th chapter அதில் 9வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். verses 9. அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாய் இராதே. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Praise God. என்ன விசுவாச கை தட்டி. Let us all clap. Hallelujah. Hallelujah. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at these verses of God. இவனுக்கு பயம் என்பது தெரியாது. He do not know what is fear. ஆனாலும் அவனுக்குள் ஒரு பயம் இருந்தது. Under the grip of fear. ஆண்டவர் சொன்னார். Lord said. அந்த ராத்திரியிலே on that night பவுலை பார்த்து Paul, நீ you ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீ you என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே beloved பயப்படாமல் be not afraid பேசு என்றார். speak. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீ பயப்படாமல் do not be afraid பேசு, speak, மௌனமாய் இராதே do not be என்றார். silent. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இன்று ராத்திரி tonight உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், the Lord says, நீ பயப்படாதே. be not be afraid. நீ பயப்படாதே. do not be afraid. நான் பயப்பட மாட்டேன் சொல்லுகிறார். I will not be afraid. நான் பயப்படவே மாட்டேன். I will never ever afraid. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved children, சற்று கவனித்து பாருங்கள். pay your attention. நடந்தது என்ன? What happened? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, beloved, இத்தாலிய பட்டணத்திலிருந்து from the group of Italia ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் வந்திருந்தார்கள். Priscilla and her husband came. நன்றாய் கவனிக்கணும். Listen. இவர்கள் இருவரும் கணவன் மனைவிகள். They are husband and wife. அவர்களுக்கு ஒரு தொழில் தெரியும்.
They know a business. அந்த தொழிலை செய்வதற்காக அந்த பட்டணத்துக்கு To வருகிறார்கள். do the business, they came to that city. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவர்களுக்கு என்ன தொழில் தெரியும் தெரியுமா? What is that business? அவர்கள் கூடாரங்களை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். They are tent makers. கூடாரத்தை கட்டுகிறவர்கள், To build the tent. அழகழகான கூடாரத்தை செய்கிறவர்கள். Building beautiful tents. அவருடைய தொழில் அப்படியாய் இருந்தது. Their business is tent makers. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஆனால் அதை பவுல் பார்த்தான். Paul saw that. அவர்கள் வீட்டிற்குள் பிரவேசித்தான். Step into their home. அவனுக்கும் அதே தொழில் தெரியும். கைகளை He knew தட்டி ஒரு also அல்லேலூயா that same சொல்லுங்கள். work. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. ஹalleluya. Praise the Lord. அநேகர் அநேக விதமாய் சொல்லுவார்கள். Many saying different way. அவனுக்கும் அந்த தொழில் He தெரியும். also known by. அதனாலே அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேலை செய்து கொண்டே வந்தான். Join together and work with them. தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது Doing the business. அவன் சத்தியத்தை விதைக்க ஆரம்பித்தான். He saw that truth. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise the சொல்லணும். Lord. யூஸ்து என்பவனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறான். அங்கே கிஸ்பு என்கிறவனிடத்திலே போகிறான். They enter into the man name called Justice. அப்பொழுது அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். He spoke to him. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது When he spoke, கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறார். the Spirit of God came. அவர் என்ன இடைப்படுகிறார்? What does he say? பவுலை பார்த்து, To Paul, பவுலே, Paul, நீ பயப்படாமல். be not afraid. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. வேதம் சொல்லுகிறது. Bible says, அப்போஸ்தலர் நடவடிக்கை 18 அதிகாரம் 2ஆம் வசனம். Acts 18 verses 2, ஆக்கிலாவும் பிஸ்கில்லாவை பற்றி வேதம் about சொல்லுகிறது. Aquila and Priscilla. இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், தேவனை தேடுகிற மனிதர்கள். They are the believers of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 18ஆம் அதிகாரம் 7, 8, 9 சொல்லுகின்றன. 7, 8 and 9 அங்கே says, இருந்த ஜெபாலயத்தின் தலைவனை பற்றி, certain man's name was Justice, அன்றைக்கு ஜெபாலயத்துக்குள்ளேதான் அங்கே இருக்கிறவருடைய வீடுகள் இருக்கும். whose house joined hard to the synagogue. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வீட்டுனா ஜெபாலயத்துக்குள்ளே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே கட்டி வைத்துக் கொள்ளுவார்கள். Inside of the church, they built their house. அதைத்தான் இன்று உலகம் எங்கும் அதை பின்பற்றி Throughout the வருகிறார்கள். world, they are ஆனால் following. அந்த நேரத்திலே இவனுடைய சுவிசேஷங்கள் வார்த்தைகள் வருகிறது. ஆனாலும் இவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. He spread the gospel even though he under the grip of fear. அன்று ராத்திரியிலே On that night, by தேவன் vision, பவுலுக்கு தரிசனமாகிறார். by the vision, the Lord பவுலுக்கு appeared. தரிசனமாய் He சொல்லுகிறார், appeared and said, பவுலே, Paul, நீ பயப்படாதே. be not afraid. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. இன்று கர்த்தர் உன்னை பார்த்து Today the சொல்லுகிறார். Lord says, இன்று இரவு உன்னை பார்த்து சொல்லுகிறார். tonight the Lord says, இந்த 9 மணி வேளை உன்னை பார்த்து It is சொல்லுகிறார். night hour the Lord இன்று says, இரவில் உன்னை பார்த்து சொல்லுகிறார். Tonight the Lord நீ says, மாத்திரம் பயப்படாதே. be not afraid. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இப்ப பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Shake your hand to others. Sister. Sister, சிஸ்டர் பார்த்து சிஸ்டர் சொல்லணும். பிரதர் பார்த்து பிரதர் சொல்லணும். First நீ to- பயப்படாதே. do not be afraid. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. நீ பயப்படாதே. Be not afraid. பலத்த கரங்களை தட்டி. Let us all clap. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the ஆண்டவர் Bible. சொன்னார், Lord said, நீங்கள் என்று சொல்லவில்லை, not you all. நீ You. நீ You. அப்படின்னா தேசத்திலே உன்னை பர்టిక్యులரா பார்த்து சொல்லுகிறார், இண்டிவிஜுவலாக பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. Specifically the word of God coming to you, you alone. கரங்களை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, சற்று யோசித்து பாருங்கள். just think about ஒரு it. நாள் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். The Lord appeared Abraham by வேதம் vision. சொல்லுகிறது, Bible இந்த says, காரியம் நடந்த பின்பு after these things happened, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டானதாம். by vision the word of God came to Abraham. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு ராத்திரியிலே தரிசனத்தில் உண்டானதாம். By a night vision the word of God came to அவன் படுத்துக் Abraham. கொண்டிருக்கும் போது உண்டாச்சு, When he was laid அவன் down, நடக்கும்போது உண்டாச்சு. when he walked, ஆனால் ஒன்றே ஒன்றுதான் but one thing, ஆண்டவர் சொன்னார், Paul says ஆபிரகாமை பார்த்து, to Abraham, கர்த்தருடைய வார்த்தை முதலாவது வருகிறது. in the night by vision the word of God came. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி தரிசனத்திலே. In the night by a vision the word of God came to அப்பொழுது Abraham. அவர் அவரை பார்த்து, He looked to him. ஆபிரகாம், Abraham, நீ பயப்படாதே. be not afraid. ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர் ஆபிரகாமை பார்த்து, The Lord looked to Abraham. ஆபிரகாம், Abraham, நீ பயப்படாதே. be not afraid. ஆபிரகாம் கூட எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க You தெரியுமா? know how many people with Abraham? அவங்ககிட்ட ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் ஏராளமான பெயர். Servants, livestock, many ஆனா people. தேவனுடைய வார்த்தை என்ன But சொல்லுகிறது? what does the word of God say? ஆபிரகாம், Abraham, நீ பயப்படாதே. be not afraid. நான் உனக்கு கேடகமும் I am a strong shield மகா பெரிபலனுமாய் and a இருக்கிறேன். great strength. கை தட்டியா? Hallelujah.
தேவன் ஆபிரகாமை பார்த்து Lord சொன்னார். said to Abraham, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு word உண்டாகி of God came to Abraham. அவர் முதலாவது எதை கொடுக்கிறாராம்? First of all, what he தம்முடைய said, வார்த்தையை he கொடுக்கிறார். shared the word of God தரிசனத்தில் கொடுக்கிறார். by vision. வார்த்தையை கொடுத்துவிட்டு சொல்லுகிறார், And he said, ஆபிரகாமே, Abraham, நீ பயப்படாதே, do not be afraid. நீ பயப்படாதே, You do not be afraid. நான் உனக்கு கேடகமும் I'm your shield. மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் And என்றார். the great strength for கரங்களை you. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நான் சொல்லவில்லை, I'm not. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. Genesis 15 verses என் 1. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், The Lord says to you, நீ பயப்படாதே, do not be afraid. உனக்கு நான் கேடகமும் I am a shield மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். and exceeding great strength for you. உனக்கு பலன் யாரு? Who is your strength? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Who is your strength? என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுகிறேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டி. Let us all clap. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says to you, இந்த ராத்திரியிலே, tonight, இந்த ராத்திரி வேளையிலே in this week, நீ பயப்படாதே, do not be afraid. நீ பயப்படாதே. Do not be afraid. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். Lord gave a promise to Israel. இஸ்ரவேல் ஜனமே, O people of நீ Israel, பயப்படாதே. do not be afraid. வேதம் சொல்லுகிறது. Bible says, உபாகம் 28:67 வாசித்து பாருங்கள். 28 and தேவன் 67. இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்தார். Lord gave a promise. என்ன கொடுத்தார்? What is the நீ promise? பயப்படாதே Do என்றார். not be afraid. ரூத்தின் புத்தகம் 3:11 பாருங்கள். Ruth 3 verses 11. தேவாதி தேவன் சொன்னார். The Lord God said, என்ன சொன்னார்? what does he say? நீ பயப்படாதே Do என்றார். not be afraid. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of 1 God. சாமுவேல் 7:20 பாருங்கள். 1 Samuel 7:20. 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20 வசனங்களை வாசித்து Chapter பாருங்கள். 4 verses 20. தேவன் என்ன சொன்னார்? What does the Bible say? பயப்படாதே. Do not be afraid. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. 2 சாமுவேலின் புத்தகம் 2 Samuel 9ஆம் அதிகாரம் Chapter 9. 7வது வசனங்களை வாசித்து பாருங்கள். Verses 7. அவர் என்ன சொன்னார்? What does the Lord நீ say? பயப்படாதே. You do not be என்று afraid. வேதம் பின்வருமாறு விளக்குகின்றது. The word of God says, என் அருமையான மகனே மகளே, son and daughter. 1 நாளாகமத்தின் புத்தகம் Chronicles 28ஆம் அதிகாரம் 28. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. 20வது வசனங்களை வாசித்து பாருங்கள். Read verses வேதம் அதை 20. நமக்கு பின்வருமாறு விளக்குகிறது. Bible reports. என்ன விளக்குகிறது? What does நீ report? பயப்படாதே. Should not be afraid. நீ பயப்படாதே. You should not be நீ afraid. பயப்படவே பயப்படாதே. Should not be afraid. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. எரேமியா தீர்க்கதரிசியை பாருங்கள். Jeremiah. எரேமியாவின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 39. 17ஐ வாசித்து பாருங்கள். 17th நீ word. பயப்படாதே. You do not be என் afraid. அன்பு மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் சொன்னார். Jeremiah says, எரேமியா Jeremiah, இஸ்ரவேலுக்கு சொல் என்றார். say to the house அவன் of கேட்டான், Israel, என்னத்தை நான் சொல்வது என்றார். what should I say? வேதம் சொல்லுகிறது. Bible says, எரேமியா 46ஆம் அதிகாரம் 46 27ஐ வாசித்து பாருங்கள். 27. என் தாசனாகிய யாக்கோபே, My servant நீ Jacob, பயப்படாதே. should not be afraid. இஸ்ரவேலே, Israel, நீ பயப்படாதே. should not be பலத்த afraid. கரங்களை தட்டி. Let us all clap. இஸ்ரவேலே, Israel, நீ பயப்படாதே. do not be afraid. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. முதல்ல அப்படி சொல்லல, என் தாசனாகிய யாக்கோபே. My servant Jacob, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். shall we என் read? தாசனாகிய யாக்கோபே, கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. On that night. இன்றாத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். Tonight the word of God for you. தரிசனமாகி சொல்லுகிறார். My vision. வார்த்தையின் தரிசனத்தை, Through the word of God. வார்த்தையின் தரிசனத்தை, Vision of the கரங்களை word. தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. மகா பெரிய பலன். I am your great strength. அதற்கு சொல்லுகிறார், Israel. நான் கேடகம், I am your shield. நான் மகா பெரிய பலன். I am a great strength கையை for தட்டி you. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. கேடகம் என்பது என்ன? What is the scripture? உனக்கு பாதுகாப்பு. Protection. எதற்கும் பயப்படாதே. Don't worry about பிசாசு anything. அக்னி ஆஸ்திரங்களை எய்யும் பொழுது, They will may send anything. எதிராளிகள் அம்புகளை எய்யும் பொழுது, Evil does may send உனக்கு something. விரோதமாய் பட்டயங்களை எய்யும் பொழுது, Send forth the அந்த sword. கேடயம் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். This shield will நீ save அம்புக்கு you. பயப்படாதே. Do not be afraid for anything. அம்புக்கு பயப்படாதே. Do not be afraid for any of- சஞ்சலத்துக்கு பயப்படாதே. Do not be afraid for sorrow. நான் உனக்கு மகா பெரிய பலன். I am thy shield and great strength. வேதம் அப்படித்தான் The word சொல்லுகிறது. of God says. ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசே யோசுவாவை பார்த்தார். Moses looked at Joshua, one who guided the people of Israel. என்னை கவனிக்க வேண்டும். Listen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஜோஷுவாவை பார்த்தார். He looked at Joshua. ஜோஷுவாவின் முகம் வேறுபட்டிருந்தது. The face countenance changed. மற்றொரு பக்கம் இஸ்ரவேலின் கூட்டங்கள். Another said, assembly of என் Israel. அருமையான மகனே மகளே, Children of God. அப்பொழுது மோசேக்கு 120 வயது. Moses was 120 அந்த years old. சமயத்தில் மோசேயை
யோசுவாவை பார்த்து Moses சொன்னார், looked to Joshua. யோசுவா இந்த ஜனங்களை நீ வழிநடத்த வேண்டும் You என்றார். should guide these people. அவன் மனதில் ஒரு குழப்பம் இருந்தது. Under the grip of confusion. ஐயோ மோசே இருந்திருந்தார், Would have Moses. சிவந்த சமுத்திரம் இரண்டாய் We பிளக்கும். can divide the Red Sea. மோசே இருந்திருந்தார், Would have Moses. கன்மலை பிளக்கும், Break the தண்ணீர் rock. புறப்பட்டு வரும். Water will come out. மோசே இப்ப இருந்திருந்தார், Would have Moses. பிசாசுக்கு விரோதமாய் போராடுவார், Struggle with evil. வெட்டுக்கிளை அனுப்புவார், Send for locust. தண்ணீர் ரத்தமாக்குவார், Water become முதலைகள் blood. வரும், Plagues will come. பாம்புகள் வரும், Snakes will come. பல்லிகள் வரும், Evils, அவுத்தலைகள் வரும், frogs will come. கல்மலைகள் வரும், என்னென்னலாம் வரும். Hailstones will come. அவனுக்குள்ளே அப்படி ஒரு காரியம் இருந்தது. He was under the grip of fear. அப்பொழுது மோசே யோசுவாவை பார்த்தார். Moses said to Joshua. அப்பொழுது மோசே யோசுவாவை பார்த்தார். Moses looked to Joshua. Joshua. நான் சொல்வதை கேள் என்றார். Hear my அவன் voice. யோசுவா நின்று கொண்டே இருந்தான். Joshua stood. ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். He said one thing. கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர் The என்றார். Lord alone go before thee. ஐயோ உயர்த்தலையே சொல்லுங்க. Praise God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இன்னையிலிருந்து கர்த்தர் எனக்கு முன்பாக Today போகிறார். onwards my Lord will go before me. ஆமென் சொல்றங்க மூணலையா சொல்லணும். Praise be to God. ஹalleluya. Amen. கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக The Lord போகிறார். alone go before thee. அப்போது சொன்னார் மோசே. Moses said யாரை பார்த்து? யோசுவாவை பார்த்து. to Joshua. யோசுவா கர்த்தர் தாமே முன்பாக The போவார். Lord alone go before thee. Meaning நீ பயப்படாதே, வாளின்றி அவரே உனக்கு முன்னாடி போவார். do not be afraid. Voluntarily he will go before you. Praise the Lord. Praise the Lord. வாளின்றே போவாராம். Willingly கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக The போகிறார். Lord God will go before thee. அவர் உன்னோடு இருப்பார். He will be with you. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. He never leave you, எத்தனை nor பேர் forsake you. விசுவாசிக்கிறீங்க? How many believe? விசுவாசித்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. சத்தமா சொன்னா I நம்புறேன். believe. சொல்லுங்க, நான் நம்புறேன். I believe Jesus. கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறவர். Lord going before me. மோசே தீர்க்கதரிசி உண்மையானால், True prophet Moses. நான் அவருடைய தீர்க்கதரிசி உண்மையானால், I am a prophet கர்த்தர் God. உங்களுக்கு முன்பாக போவார். The Lord thy God go before thee. அவர் உங்களோடு இருப்பார். He will be with you. எப்படி இருப்பாருங்க? அவர் உன்னோடு இருப்பார். He will be with you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை I கைவிடுவதும் never இல்லை. leave thee nor forsake thee. இதோடு சொல்லி முடிச்சல்ல, Not only yet finished. அடுத்து சொல்றாரு, Then நீ பயப்படாமல் இரு. be not afraid. ஹalleluya. Praise the Lord. Praise God. Stotram. ஆமென். Amen. இந்த மாசம் வர்ற மாசம் உன்னை தனித்தனியா பாதுகாக்க போறார். Coming month individually the Lord will take care of you. நீ பயப்படாதே. Do not be afraid. நீ பயப்படாதே. Do not be afraid. அதோட சொல்லு, Not yet நீ finished. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. Do not dismayed. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. ஆமாவா இல்லையா? Amen. வசனத்தை வாசிக்க கேட்போமா? Shall we hear? உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise the Lord. என்ன பண்ண கூடாது? பயப்பட வேண்டாம். நீ பயப்பட, நீ தான் சொல்றாரு. You do not be afraid. நீங்கள் சொல்லல. Not all. நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கலங்கம் வேண்டாம் என்றார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா கர்த்தர் சொல்றாருன்னு பேசுறாரு. The Lord says. சொல்லிட்டு மோசே போயிட்டார். Then Moses finished his ஆனா course. ஆண்டவர் என்ன சொன்னார் But தெரியுமா? what does the Lord say? வாசிக்க கேட்கலாம். Shall we? யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை. Chapter 8 verses 1. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி. இப்போ யார் பேசுறா? Now who is speaking? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, Lord said to நீ Joshua. பயப்படாமல் கரங்களை தட்டி என்ன சொல்லுகிறார்? What does he said? கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக The போகிறார். Lord thy God go before you. நல்லா கவனிச்சுக்கணும். இரண்டாவது என்ன சொன்னாரு? Secondly, அவர் அவர் உன்னோடு உன்னோடு he இருப்பார். will be with you. இரண்டாவது என்ன சொன்னாரு? உன்னோடு இருப்பார். மூன்றாவது என்ன சொன்னாரு? Thirdly, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை உன்னை விட்டு கைவிடுவதும் விலகுவதும் இல்லை. never leave you. நான்காவது என்ன சொன்னாரு? Not நீ forsake. பயப்படவும் உன்னை கலங்கவும் கைவிடுதல் வேண்டாம். சொன்னாரு. அஞ்சாவது சொல்றாரு, நீ பயப்படவும் ஒரு கலங்கவும் அல்லேலூயா You do not சொல்லணும். be afraid. ஒரு அல்லேலூயா. Praise the Lord. ஆனா இங்க தெய்வம் என்ன சொல்லுது? Hear what the Lord says. எடுத்து எடுப்புல சொல்லுது. Immediately. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, Then the Lord said to நீ Joshua, பயப்படாதே. be not be afraid. இப்போ கை கொடு சொல்லு, பயப்படாதே சிஸ்டர். Do not be afraid, sister. பயப்படாத பிரதர். Do not be afraid, brother. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. யார் சொன்னது இது? கர்த்தர் சொல்லு. அது யார் சொன்னது? தீர்க்கதரிசி சொன்ன. தீர்க்கதரிசி யார்கிட்ட சொன்னாரு? கர்த்தர் சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். Amen. அல்லேலூயா. Praise the Lord. பாருங்க இந்த வசனத்தை. Look at that word. நீ பயப்படாதே. Be not be afraid. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. Do not dismayed. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு நீ எழுந்து யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ.
Bring up the ஆயை warrior. உன் கையிலே கொடுப்பார். I will hand over the. விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இந்த நாள் முதற்கொண்டு Today onwards. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பினதை இஸ்ரவேலுக்கு கொடுப்பார். He will hand over all the enemies under your feet. ஒரு அல்லேலூயா. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு Loudly. மூணு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. தீர்க்கதரிசனமாய் சொல்றேன், இந்த வசனம் உண்மையானால் நேற்று வரை உன்னை வேதனைப்படுத்தினவர்கள் கர்த்தர் உன் பாதத்திலே வைத்து உன் காலிலே வைத்து மிதித்து உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். Your previous enemies will bow down under your feet. ஆமென் சொல்றவங்க மூணு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. என் கையிலே கொடுப்பார். In my hand, நான் நசுக்குன்னு நசுக்கி I will crush them out. சங்கீதங்களின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் Psalm 49 16 வசனங்களை வாசிப்பா நான் முடிக்க verses போகிறேன். 16. ஒருவன் ஐஸ்வர்யவனாகி ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டிலே மகிமை பெருகும்போது கையை உயர்த்துவர்களையா சொல்லுங்கள். Amen. என் அருமையானவர்களே, Children, ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீ பயப்படாதே. you don't worry about anything. கரகோஷங்களை எழுப்பி பயப்பட மாட்டேன்னு Don't சொல்றேன். fear. நான் பயப்படவே மாட்டேயா. Fear not. கையை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. தலை மேல கை வச்சு சொல்ல பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். சூனியத்துக்கு பயப்பட மாட்டேன். சூனியத்துக்கு பயப்பட மாட்டேன். மந்திரத்துக்கு பயப்பட மாட்டேன். மந்திரத்துக்கு பயப்பட மாட்டேன். வேதம் நேற்றும் இன்றும் என்று மாறாதது. The word of God never ever change. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஒருவன் ஐஸ்வர்யவன் ஆகி அவன் வீட்டிலே மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. Become increase in riches and glory increase in houses. Fear not. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Loudly. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord said இஸ்ரவேலை பார்த்து to Israel. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் Isaiah 41 verses 10. நீ பயப்படாதே. நான் உன்னுடனே இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப பை கொடு சொல்லுங்க, நீ பயப்படாதன்னு சொல்லிருக்காரு. Fear not. நான் உன்னுடனே இருக்கிறேன். For I am with அந்த you. சொல்லுங்களே. திகையாதே. இங்க பாருங்க, கையை கூட சொல்லுங்க. நீங்க நீ You. பயப்படாதே. பயப்படாத. நீங்க பயப்படவும் வேண்டாம். இரண்டாவது திகையாதே. மூன்றாவது கலங்காதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. கலங்குவியா? கலங்க மாட்டேன். நான் உன்னை பலப்படுத்தி பலப்படுத்தி உனக்கு சகாயம் உனக்கு செய்வேன். சொல்லுங்களே. உனக்கு சகாயம் உனக்கு நான் சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Amen. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லும். Praise God. என்னை தாங்குவார்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. 31 நாள் என்னை தாங்குவார். Amen. உலகத்தில் என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னை தாங்குவார். நான் பயப்பட மாட்டேன் சொல்றவங்க அப்படி எழுந்து நிற்க பார்க்கலாம். Immediately stand. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, Night by vision the Lord பவுலே, appeared. Paul, நீ பயப்படாதே, be not afraid. பேசு, Speak. மௌனமாயிராதே. Should not quiet. இன்று ராத்திரி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord நீ says, பேசு, speak to him. எதற்கும் பயப்படாதே, Do not afraid. மௌனமாயிராதே. Should not keep நான் quiet. அற்புதங்களை I செய்கிறேன். will perform wonders. நான் உன்னை I ஆசீர்வதிக்கிறேன். will bless you. விசுவாசிக்கிறீங்களா? Believe that? விசுவாசிக்கிற கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah to God. ஒரே ஒரு வசனங்களை வாசிக்க You're போகிறேன். going to read a word. அந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறேன். Then pray. Listen to me. கவனிங்கள். அந்த வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். Then I am going to pray. ஒரு குழந்தை தன் தாயின் அரவணைப்புக்குள் போகிறது போல அவருடைய அரவணைப்புக்குள்ளே வந்து How child get into the அவர் mother's உன்னை bosom. வாலாக்காமல் He'll தலையாக்குவார். make your head not a உன்னை chain. கீழாக்காமல் He will மேலாக்குவார். lift up you. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, நீ பயப்படாதே. Be not afraid. நீ You. யோ நீ பயப்படாதே. not afraid. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your கண்ணை hand. திறந்துக்கோ. Open your eyes. 2 நிமிடத்தில் நான் ஜெபித்து முடிக்க For the போகிறேன். moment I want to conclude. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ, தேவ வசனத்தை கவனிக்க போகிறோம். Read the word. ரெண்டு கையை உயர்த்திக்கணும். கர்த்தருக்கு lift up your ஸ்தோத்திரம். hand. எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் Chapter 30. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your both hands. 10வது வசனத்தை என் மகள் வாசிக்கும் போது சொல்லுங்கள். Verses 10. ஆகையால் அப்படி நிறுத்துங்க. அவர் என்ன சொல்லி இவ்வளவு நேரம் கேட்டீங்களே, அவர் சொல்லுகிறார், ஆகையால் Therefore, என் தாசனாகிய யாக்கோபே என் தாசனாகிய my servant Jacob, நீ பயப்படாதே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் பிள்ளையே, my child, என் குழந்தையே, my child, என் சந்ததியே, my generation, என் ஆத்துமாவே, my soul, நீ பயப்படாதே. be not afraid. இஸ்ரவேலே சொல்லே கலங்காதே கலங்காதே என்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இதோ நான் உன்னை தூரத்திலும் நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் சிறையிருப்பின் இராதபடிக்கு தேசத்திலும் சிறையிருப்பின் தேசத்தில் இராதபடிக்கு ரட்சிப்பேன். ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். எப்படி இருப்பானா? அமர்ந்து சுகித்திருப்பான். எப்படி இருப்பானா? Live secure. சுகித்து இருப்பான். இருப்பான். அவனை தத்தளிக்கப்பட்ட
பண்ணுவாரின் இல்லை. இனிமே உனக்கு தொந்தரவு கொடுக்கிறவனே இல்ல. No troublemakers for you. தத்தளிக்க பண்றவன் இல்ல. No troublemakers for you. உனக்கு செஞ்சவன் இல்ல. No evilness for உனக்கு you. விரோதி இல்ல. No enemy for you. சத்துரு இல்ல. No enemy. தேவனுடைய வல்லமை இறங்கி The வருகிறது. power of God come down. கண்களை மூடி. Close your eyes. உனக்கு தத்தளிப்பு செய்கிறவன் இல்லை. No enemy. விசுவாசிக்கிறியா? Do you believe that? அந்த கடைசி வரியை ஒரு தரம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு திரும்பி வந்து யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அமர்ந்து சுகித்திருப்பான். எப்படி இருப்பானா? அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. இல்லை. அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக Oh, lift up your hand. உன் வலது கையை வியாதியிடத்தில் வைத்துக்கொள். Raise your right hand where the உன் இடது கையை உயர்த்திக்கோ. Lift up your left hand. சொல்லுங்கள், இயேசுவே, இயேசுவே, என்னை தத்தளிக்க பண்ணினவன் இனி இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. தேவாதி தேவனே, தேவாதி தெய்வமே, வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, பவுலோடு பேசினவரே, பவுலோடு பேசினவரே, இந்த ராத்திரி வேளையிலே என்னை தொடுவீராக. தொடுவீராக. சொல்லுங்கள், என்னை தொடுவீராக. என்னை தொடுவீராக. ஏ சாத்தானே, சாத்தானே, எடு உன் நோயை, எடு உன் நோயை, தத்தளிக்கிற ஆவியை, எடு உன் தத்தளிப்பை. நான் இஸ்ரவேலின் பிள்ளை. என் தகப்பன் யாக்கோபு இயேசுவின் நாமத்திலே கொல்லாத நோயை வெளியே போ, வெளியே போ. அந்த ஆவியை வெளியே போ, வியாதியே வெளியே போ, கேன்சர் நோயே வெளியே போ, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. நம்முடைய கரங்களை உயர்த்தலாம். Let us all lift up our hands. சந்தோஷமா உயர்த்துங்கள். Joyfully. இப்ப சொல்லுங்க, Now, என் அப்பா இயேசு, my father Jesus, என் அப்பா இயேசு my father Jesus, இந்த ராத்திரி வேளையிலே in this night நாங்கள் பயப்படுவதில்லை. we will not be afraid. இனி எந்த ராத்திரி ஆனாலும் சரி We don't நாங்கள் bother about. பயப்படுவதில்லை. We'll never ever fear. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus' name we pray. சேன் சொல்லுவோம், என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பாய்க்கு சென்றதும் இன்றும் கர்த்தர் வரும் வரையிலும் நாம் அனைவரோடும் இருப்பதாக.